தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் முருகபெருமானுக்குரிய நன்னாள்தான் இது. இன்று செவ்வாய்க்கிழமையுடன் பூச நட்சத்திரமும் இணைந்து வருகிறது. செவ்வாய் ஹோரையில் தீபமேற்றி வழிபட நீங்கள் நினைத்தது நடக்கும். திரிலோக மனிதர்களையும் முனிவர்களையும் தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்ற உலகை காக்கும் அன்னையாகிய பார்வதி தேவி ஆற்றல் மிக்க வேலை படைத்து முருகபெருமானிடம் கொடுத்த நன்னாளிது. ஒரு மாதம் விரதம் இருந்து பாத யாத்திரையாக முருக தரிசனத்திற்கு செல்லும் கோடான கோடி பக்தர்களை இன்று முருகன் திருத்தலங்களில் காண முடியும். தலையில் பால்குடம் சுமந்து வந்து முருகன் திருப்பாதங்களில் இறக்கி வைத்து அவர் பாதங்களை அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்வது வழக்கம். கோவில்களில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பார்கள். வேளால் உடல் அங்கங்களை துடைத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். கைகூப்பிய பக்தர்களை என்றும் அவன் கைவிடுவதில்லை. 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். தொட்டதெல்லாம் துலங்க இன்று விரதம் இருந்து முருகபெருமானை வழிபடுவது நல்லது. மகாவிஷ்ணு தன் மார்பில் மகாலட்சுமியை சுமந்திருக்கிறார். சிவபெருமானோ தன் உடலின் ஒரு பாகத்தையே உமையவளுக்கு கொடுத்து விட்டார். பிரம்மா தன் மனைவியாகிய சரஸ்வதியை நாக்கிலே வைத்திருக்கிறார். முருகன் தன்னை வணங்கும் பக்தர்களை தன் மனதில் வைத்திருக்கிறார். கந்தன், குமரன், வேலன், சரவணன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என பல திருநாமங்களை தனக்கு சொந்தமாக கொண்டவர்தான் முருகபெருமான். அம்பிகை ஆனந்த தாண்டவமாடிய நன்னாடிது. சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து புறப்பட்ட தீப்பிழம்பு 6 தீப்பொறிகளாக பிரிந்து சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் அமர்ந்து 6 குழந்தைகளாக மாறியது. அதை பார்த்த 6 கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்து வந்தார்கள். அன்னை பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அனைத்து முருகபெருமானை படைத்தாள். தீராத நோயினால் கஷ்டப்படுபவர்கள் தைப்பூச திருநாடன்று காவடி ஏந்தி முருகபெருமானை துதித்தால் நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை. சங்கடங்களை வேலினால் அழித்து நல்லருடை பொழிபவன். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் சமாதியடைந்தார். வடலூரில் தைப்பூச நாளில் பிரம்மஞான சபையில் அதிகாலை 7 திரைகளையும் விலக்கி ஜோதி தரிசனம் நடைபெறும். முருகனை வழிபட்டு தொடங்கிய காரியங்கள் என்றும் வெற்றியில்தான் முடியும். தைப்பூச 48 நாள் விரதம் இன்று முடிவடைகிறது. முருகனின் திருப்படத்திற்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அலங்கரித்து நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்கள். ஞான பண்டிதனான முருகபெருமான் ஞானப்படத்தை பெற முடியவில்லை என்று தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஆண்டிகோலம் கொண்டு அமர்ந்த தினம் தைப்பூச திருநாள். ஆண்டிகோலத்தில் பழனிமலையில் நின்ற முருகபெருமானுக்கு அன்னை பார்வதி ஆற்றல் மிக்க வேலை கொடுத்த நன்னாளும் இதுதான். இன்று அதிகாலையில் நீராடி விரதம் இருந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபட்டு அவரின் அருளாசி பெறுங்கள். நன்றி.